இப்ப நடக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ரத்தம் கொதிக்குது, டிவி பார்க்க முடியல, எந்த வேலையும் ஓடல. எந்த வேலை ஓடுது நீங்க சொல்லுங்க? உங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த வேலை ஓடுது? டீ கடை, ஹோட்டல் கடையில் எங்கே கேஸ் இல்லாமல் எல்லாம் இதாக கிடக்குது. பாதி சாப்பாடுகள் சரியாக கிடைக்கல. வீட்டில் எந்த வேலையும் இல்லை, பொழப்புக்கு ஒரு வழி இல்லை. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வாரமாக இப்படி நிப்பாட்டி இருக்காருன்னா இது முழுக்க நடுவண் அரசின், ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனம். என்ன பெரும்பான்மை மற்ற என்ன நடைமுறை? இது வரைக்கும் என்ன நடைமுறை? பெரும்பான்மை ஒன்று சட்டசபையில் தானே நிரூபிக்கணும். நாலுநட்டை நிரூபிக்கிறதுக்கு நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலா? நீ தாழை எடுத்து கட்டு, இந்த மாங்கல்யம் தந்து நான் சொல்றதுக்கு தான் நீ இருக்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த ஆளை எப்படி நீ இப்படி அவமானப்படுத்துவ? தொடர்ந்து என்ன ஒரு தைரியம் இது? மற்ற ஸ்டேட்ல என்ன நடந்தது? பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்க ஏதோ என்ன மாதிரி ஆளா இல்ல. இல்லாட்டி தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். ஜல்லிக்கட்டோட 1000 மடங்கான போராட்டத்துக்கு மக்கள் ரெடியா இருப்பாங்க. ஆளுநரை என்ன குறை சொல்றது? செய்யறதே தப்பு இல்ல, பண்றதே தப்பு இல்ல. ஏங்க எவ்வளவு ஒரு 2 சீட்டு இருக்குது, 2 சீட்டு இல்ல, அவங்க சட்டசபையில் நிரூபிச்சுட்டு போறாங்க. அதுதாங்க மாண்பு, அதுதாங்க நடைமுறை. அது எப்படிங்க நீங்க மாத்தலாம்? இது ரொம்ப கேவலமான செயல். மற்ற கட்சிகளும் இதை வச்சு டிராமா போட்டுட்டு இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது.